நாடாளுமன்றத்தில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேரடி மற்றும் மறைமுக வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்கின்ற அந்த அறிவிப்பும் இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே வருமான வரியில் பாக்கி இருப்பவர்கள், அவருடைய வருமான வரி கணக்கில் பாக்கி இருப்பவர்களுக்கான சில விலக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து நேரடி வரி குறித்த வல்லுநர் டிஜி சுரேஷ் சார் நம்மளோடு இருந்திருக்கிறார்கள். கேட்கலாம் சார். இந்த ஏற்கனவே கடந்த காலங்களில் வருமான வரித்துறை அந்த கணக்குகளில் பாக்கி இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த விலக்குகள் இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது நம்ம பார்த்தோன்னா 1962 2010 வரைக்கும் நமக்கு ஏதான ஒரு லைபிலிட்டி நம்ம இதில் காமிச்சது அப்படின்னாக்கா, இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம அடுத்த வருஷம் ரீஃபண்ட் இருந்ததுன்னா அது ரீஃபண்டு இஷ்யூ பண்ணாமல் இருக்குது. இது பழையதுக்கு நமக்கு அதில் ரெக்கார்ட்ஸ் நிறைய பேருக்கு இதில் இருக்காது. ஸோ அதனால் அரசாங்கம் என்ன சொல்லலாம், 2010 வரைக்கும் உங்களோடது 25,000 ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா அதை இனிமேல் நீங்கள் கட்ட வேண்டாம். அதே போல் 2010 15 வரைக்கும் இருந்ததுன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களோட இது இருந்ததுன்னா அதை நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்கது. ஏன்னா இதெல்லாம் நமக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்காது, எங்கே பழையசு போய் நம்ம எடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம அடுத்த வருஷங்களில் வர ரீஃபண்ட் இனிமேல் ஹோல்ட் ஆகாது, அதெல்லாம் நமக்கு கிடச்சிடும். அது இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. இதை தாண்டி இன்னைக்கு பட்ஜெட்டில் நீங்கள் கவனிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கடந்த 10 வருஷம் என்ன பண்ணோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் ரீஃபண்ட் வரத்துக்கு 100 நாள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாள் ரீஃபண்ட் எல்லாருக்குமே ரிட்டர்ன் இது. அதுபோல் அவங்களுடைய என்ன பண்ணாங்கன்றத ஒரு ஹைலைட்ஸ் அவங்க பண்ணாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன டெம்டேஷன் இருக்குமான்ற எதிர்பார்த்து, ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரதுனால ஏதான ஒரு தனி மனிதர் வருமானத்தில் ஏதான மாற்றம் இருக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா எலெக்ஷன் இயர் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்குமான்னு. அதை அந்த டெம்டேஷனை அவங்க ரெசிஸ்ட் பண்ணது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இருந்ததுன்னா பார்த்தா இப்போ நம்ம ஒரு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம டேக்ஸ் கட்ட வேணான்றது அது ஒரு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுமா. அதே போல் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்னு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் இருந்து அது ஒரு 1 லட்சம் வரைக்கும் மாறுமா அப்படின்றப்போ ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ஹவுசிங் லோனுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆகுமா. அது மாதிரி ஒரு சின்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னால் இது நாங்கள் தார்மீக அடிப்படையில் இதை நாங்கள் பண்ணல, எங்கள் கவர்மெண்ட் திருப்பி எலெக்ட் ஆனால் அப்போ ஃபுல் பட்ஜெட் போடும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். இது பெரிய இது ஏன்னா நிறைய பேருக்கு நார்மலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அறிவிப்புகள் வராது இந்த மாதிரி பட்ஜெட் இயரில். ரொம்ப இது பழசுலின்னு பார்த்தோன்னா அதிகம் வந்தது கிடையாது ஆக்சுவலாக. அதனால் இது வருதுன்றதில் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. 1 கோடி மக்கள் அதில் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ அவங்களோட ரெக்கார்ட்ஸ் படி ஒரு 1 crore பீப்புளுக்கு இந்த பெனிஃபிட் தரும். அது ஒரு பெரிய ஒரு இது, 1 கோடி மக்களுக்கு அது பெனிஃபிட் ஆகும். ஏற்கனவே பாக்கி இருக்கிறதுனால இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது அப்படி சரியாகும்? அதாவது உங்களுக்கு நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக உங்ககிட்டேருந்து வரணும் அப்படின்றது. நம்ம போர்ட்டலில் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லைபிலிட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால திருப்பி அடுத்த வருடங்கள் நமக்கு ரீஃபண்டாக தான் இருந்ததுன்னா அது ஹோல்ட் ஆகும். இப்போ அதெல்லாம் இப்போ நமக்கு இதுவாகிடும், உங்கள் ரெக்கார்டு ரொம்ப க்ளீன் ஆகிடும். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். தேங்க்யூ. தொடர்ச்சியாக வருமான வரி கணக்குகளில் பாக்கி இருக்கிறது 1965க்கு பிறகாக, அதுக்காக 2015க்கு பிறகாக சில விலக்குகள் வழங்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக வருமான வரி கணக்குகளில் அந்தந்த நபர்களுக்கு உண்டான அந்த பாக்கிகள் எல்லாம் சரி செய்யப்படும். 25,000 ரூபாய் 10,000 ரூபாய் என்ற விதத்தில் அவை எல்லாமே சரி செய்யப்படும் எனவும் மத்திய அரசு இன்றைய பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்கு. இதனால் வருமான வரித்துறையினுடைய தெளிவான கணக்குகளை கொண்டு வர முடியும் எனவும் அந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறதா சார் சொல்லியிருக்காங்க. அவருடைய இந்த தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.